ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. இந்த டே எனக்கு எப்படி போனது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நைட் ஒரு 11 மணிக்கு அண்ணா நாத்தனார் இவங்களாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்ததுமே பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம். டீ மட்டும் வச்சு கொடுத்துட்டு நைட்டே டின்னர்லாம் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. பேசிகிட்டே இருந்ததில் பார்த்திங்கன்னா நைட் 3 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டுருக்காங்க. நான் மட்டும் ஒரு 8 மணி போல் எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் ஒர்க் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நாத்தனை வந்து காலையிலேயே சொல்லிட்டாங்க, எனக்கு வந்து வெறும் வெஜ்ஜில் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணி கொடுங்க, கறி மீன் தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வெஜ்ஜில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நேற்றே அவங்க வீட்டில் தலைக்கறி, குடல், அதுக்கப்புறம் மட்டன் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டனால இன்றைக்கி வெஜ் வந்து கேட்டுருந்தாங்க. இன்றைக்கி காலையில் சப்பாத்தி, பட்டாணி, உருளைக்கிழங்குலாம் போட்டு குருமா வச்சுட்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா புட்டுமே ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி காலையில். டைம் வந்து ஒரு 9:30 அந்த மாதிரி இருக்கும். குட்டீஸுமே எழுந்திரிச்சு மொபைல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ டக்குன்னு பார்த்திங்கன்னா டீலாம் வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டுமே பார்த்திங்கன்னா வேகமாக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வீட்டிலேயே தானே இருக்கும், ஒரு வேலையும் செய்யாமல் நம்மளுக்கு வந்து அந்த டைமுக்கு வந்து பசி எடுக்காது இல்லையா? கொஞ்சம் டைம் வந்து ஒரு 10 மணி 11 மணி இந்த மாதிரி சாப்பிடும்போது மாமியெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா என்னம்மா மதியானம் சாப்பாடா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டே தான் வருவாங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்தா பேசிகிட்டே சமையல் எதுவுமே செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கெலாம் வந்து எல்லாருக்குமே சாப்பாடு வந்து எடுத்து வச்சு சாப்பிடவுமே ஆரம்பிச்சிட்டோம். அதுலேயும் இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு எல்லாமே மதிய சாப்பாடு வேலையை எல்லாமே நாங்கள் 2 பேருமே சேர்ந்து கிடக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா முடிச்சு வச்சுட்டோமா. நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி நல்ல பிள்ளைங்களா இருக்க மாட்டீங்களே, இந்நேரம் சாப்பாடு வந்து 2 மணி 3 மணி 4 மணிக்கு தானே கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் எங்கள் வீட்டுக்காரெலாம் அவங்க தங்கச்சி அவங்க மச்சான் முன்னாடியெல்லாம் என்னை வந்து வச்சு செஞ்சு விட்ருவார். என்னென்னா இவ்வளோ நாள் மனசில் வச்சுருப்பாரோ என்னன்னு தெரியல, எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அப்படியே கொட்டி தீர்த்துருவார். இவ்வளோ நாள் மனசில் வச்சுருந்ததெல்லாம் இப்போ தான் வந்து தெரிஞ்சுக்க முடியும். சரி பரவாயில்ல, மனுஷன் யார்கிட்ட சொல்லி புலம்புவார் அப்படின்னு சொல்லி நானுமே பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். நம்மளுடைய ஹஸ்பண்ட் மட்டும்தான் இப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படிலாம் இல்லை. நாத்தனார் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லி புலம்பிகிட்டு இருப்பார், என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அவங்கக்கிட்ட சொல்லி புலம்பிகிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் சொல்கிறத வச்சு நானும் என் நாத்தனார் என்ன சொல்லி பண்ணால் பயவில்லைங்க பாரு மனசில் எவ்வளோ வச்சுருக்குதுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்திங்கன்னா இவங்கள அதுக்கு மேலே கழுவி ஊற்றி பேசிகிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் ஜாலியாக அப்படியே வந்து பேசிகிட்டே அப்படியே சமையல் வேலையெல்லாம் நடந்துகிட்ருப்போம். நாத்தனார் 2 பேருமே அதிகமாக பேசிக்கிறது பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் பற்றி நிறைய வந்து பேசிப்போம். அவங்க கூட பேசும்போதே நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. உங்கள் கையில் இப்போ ஒரு 10,000 நீ சேர்த்து வச்சிருக்க அப்படின்னா அதை வந்து வேஸ்ட் செலவு பண்ணாமல் ஒரு 1.5 கிராம் அந்த மாதிரி வந்து நீ நகையை வந்து எடுத்து சேர்த்துட்டே வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கே கொஞ்சம் வந்து சேவிங்ஸ் மைண்ட் இருக்கும். அதுலேயும் இந்த மாதிரி பர்சன் கூட பேசும்போது எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா நம்ம வந்து இனிமேல் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் தாட் வந்து கண்டிப்பாக வரும். நம்ம வந்து ரொம்ப பெருசாக சேவிங்ஸ்லாம் பண்ணாமல் நம்மளுடைய ஹஸ்பண்டோட வருமானத்துக்கு தக்கன நம்மளுடைய செலவுகள்லாம் வந்து சுருக்கிட்டு ஸோ அதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து மிச்சம் பிடிக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்மளுமே சேவிங்ஸ் வந்து நம்ம பண்ணுறது ரொம்ப நல்லது. என்னுடைய மைண்ட் தாட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ்லாம் நான் மாதம் வந்து 5 ரூபா அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு எடுத்து வச்சுருவேன். அது வந்து இப்போ 50,000 இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ஒரு பவுனா நம்மக்கிட்ட எந்த நகை இல்லையோ அதை போய் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருவேன். ஸோ காயினாக சேர்க்குறது வந்து பெஸ்ட்டு தான். ஆனால் இப்போ வந்து போட்டு அழகு பார்க்குறதுக்கு நான் அந்த மாதிரி வந்து சேவிங்ஸ் வந்து இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கேன். நம்ம கையில் அமௌண்ட்டாகவும் இருந்தாலும் அது வந்து எப்படியாவது பார்த்திங்கன்னா பிச்சு வந்து செலவாயிரும். ஸோ இந்த மாதிரி நகையை எடுத்து வைக்கும்போது டக்குன்னு வந்து ஹஸ்பண்ட்கே இல்லாத டைமில் நம்ம வந்து அதை வந்து அடமானத்துக்கு கொடுத்து வந்து நம்ம வந்து உதவிக்கலாம். இப்போ எதுக்கு இந்த டாபிக் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்கக்கிட்ட நான் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேவிங்ஸ் பற்றி தான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் பேசிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி மதியம் என்ன லஞ்ச் அப்படிங்கிறதையுமே பார்த்துடலாம். ஒயிட் ரைஸ், சாம்பார், கொஞ்சமாக கர்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல், சொரக்காய் கூட்டு, அப்பளம், அதுக்கப்புறம் முட்டை இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு என்னதான் சாப்பாடு செஞ்சாலுமே நம்ம வந்து லாஸ்ட்டில் கொஞ்சமாக தயிர் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சாப்பாடெல்லாம் கம்மியாக சாப்பிட்டாலும் பரவாயில்ல, நம்மளால் எந்த அளவுக்கு தண்ணி வந்து எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ஜூஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது தான். ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஜூஸ் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்த்திங்கன்னா வெள்ளை சர்க்கரையை போட்டு அடித்து நம்ம வந்து குடிக்கிறதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த மாதிரியெல்லாம் குடிக்கிறதுக்கு நம்ம தயிரை வந்து மோராக்கி குடிக்கிறது எவ்வளவோ மேல். ஸோ கண்டிப்பாக வந்து மோர் வந்து ஒரு கிளாஸ் டெய்லியுமே எடுத்துக்கோங்க. இப்போயே இவ்வளோ வெயில் அப்படின்னா ஃப்யூச்சரில் நினச்சி பார்க்கும்போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தலையே சுற்றுது. கண்டிப்பாக நீங்கள்லாம் சொந்த வீட்டில் இருக்கீங்க, உங்கள் வீட்டு முன்னாடியெல்லாம் இடம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மரமாச்சும் நட்டு வச்சு விடுங்க. ஸோ ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளுக்கே வந்து அது பயன் தரும். வீட்டு முன்னாடியெல்லாம் மரம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து வெட்டிடாதீங்க. ஸோ பைக், கார் இதெல்லாம் நிப்பாட்டுறதுக்கும் அது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து உதவியாக இருக்கும்.
இந்த மாதிரி யாரெல்லாம் சாப்பிடுவீங்க அப்படின்னு கீழே வந்து சொல்லுங்கள். சமையல் வேலை எல்லாமே முடிச்சுட்டு அதை பாத்திரத்துல எல்லாம் மாற்றி வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக சாப்பாடு போட்டு இந்த மாதிரி பரட்டி வந்து யாரெல்லாம் சாப்பிடுவீங்க அப்படின்னு கீழே மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி சாப்பாடில் கொஞ்சமாக நாத்தனாரை வந்து போட்டு சாப்பாடு வந்து உருண்டை சோறு மாதிரி ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. பின்னாடி வந்து சாங்ஸ் எல்லாம் ஓடிட்டே தான் இருந்துச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்ட்டான சாங் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிரிச்சுட்டு ரொம்ப ஜாலியாக வந்து போயிட்டு இருந்தது. எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து க்ளீனிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 3 மணி போல் ஹஸ்பண்ட்மே வந்து ஜூஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் தனியாக பார்த்தீங்கன்னா டீ கூட வச்சதில்லை. இன்றைக்கி தானாகவே பார்த்தீங்கன்னா ஜூஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜூஸ் வந்து இந்த நோம்பு டைமில் வந்து பள்ளியாசலில் போட்டு நல்லா சூப்பராக போட்டு கற்றுக்கிட்டாங்க. கிச்சனில் போய் என்னுடைய ஹெல்ப் இல்லாமல் அவங்களாம் செய்கிற வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் போடுற வேலை சூப்பராகவே பண்ணுறாங்க. அவங்க நல்லா ஜூஸ் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போலாம் நான் ஜூஸ் போட்டால் எனக்கே பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு வந்து ஸோ எங்கள் ஜூஸ் வந்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லும் போது எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும். என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி மீன் குழம்பு வச்சாங்க, கறி குழம்பு வச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ நம்மளுடைய ஹஸ்பண்ட் என்றைக்கு இந்த மாதிரி செய்வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து ஆசைப்பட்டிருக்கேன். அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு கொடுத்து வைக்கல, அட்லீஸ்ட் இந்த ஜூஸாவது போட்டு தராங்களே அப்படின்னு சொல்லி மனசை தேர்த்திக்க வேண்டியதுதான். சப்போஸ் உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து சமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னா எந்த டிஷ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து சமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு கீழே வந்து மறக்காமல் சொல்லுங்கள். நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். என்னுடைய ஹஸ்பண்ட் பாருங்கள் ஜூஸ் வந்து நல்லா சூப்பராக வந்து போடுவாங்க. நான் வந்து உங்ககிட்ட சொன்ன மாதிரி நீங்களுமே என்கிட்ட வந்து சொல்லுங்கள். ஸோ எந்த டிஷ் வந்து சூப்பராக செய்வாங்க அப்படின்னு சொல்லி நானுமே பார்த்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கிறேன். நைட் அப்படியே வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே டிமார்ட்டுமே கிளம்பி போயிட்டோம். இது வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இந்த நாத்தனார் வந்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த பொருள் வாங்குகிறோமோ இல்லையோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டிமார்ட்க்கு வந்து கண்டிப்பாக வந்துடுவோம். அது என்னமோ எனக்கும் இந்த நாத்தனாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிமார்ட் வந்து போய் சும்மா வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றது அவ்வளோ பிடிக்கும். இந்த டே உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.